வெல்கம் டு கோவா. குட் ஈவினிங். நீங்க ஹரிஹரன் பிரதர் மிஸ்டர் ராஜா தானே? நான் உள்ள இருக்கேன் மாஸ்டர். சார் அவர்கிட்ட ஏன் சார் கேக்குறீங்க? அவர் பேச மாட்டார் சார், ஒன்லி பாட்டு தான். அவர்கிட்ட பேசாதீங்க சார், எதா இருந்தாலும் எங்கிட்ட கேளுங்க. நான் வந்து மணி மேனேஜர், ஹரிஹரன் உள்ள போனார், அவங்க தம்பி, அவங்க அம்மா, தங்கச்சி, பாட்டி, அவங்க தாத்தா ஒருத்தர் செத்து போயிட்டார், அவருக்கு நான் தான் மேனேஜர். அவர்கிட்ட வாய் கொடுக்காதீங்க சார், கடிச்சு வச்சிருவாரு. சரி சரி, உங்க ஜேர்னி எல்லாம் எப்படி இருந்தது? ஓகே ஓகே. மேனேஜர், எல்லா ரூமும் ஏசி தானே? எல்லா ரூமும் ஏசி தான். செப்பரேட்டா டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்ன வெரைட்டி சாப்பாடு வேணுமா சொல்லுங்க, நம்ம குக் அதை ப்ரிப்பேர் பண்ணி தருவார். அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஒரு குயர் நோட்ல மெட்ராஸ் இருந்து மொத்த ஐட்டத்தை எழுதி வந்திருக்கோம், அதை உங்ககிட்ட கொடுத்துறோம். அதை எனக்கு தம்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருங்க. இவங்க 2 பேத்துக்கு காலையில பழைய சோறு முடிஞ்சாதங்க. மாஸ்டர், ஏய் ரிட்டர்ன் டிக்கெட் எங்க தானே இருக்கு? நம்ம எப்படா சுட சோறு சாப்பிட்டுருக்கோம்? அதானே என்னப்பா ராஜா இதெல்லாம்? பிரெட். அட நேத்து நைட்டு கிட்டார்ல ஒரு டியூன் பிடிச்சேன், சூப்பர் டியூன் பா. அது ஒண்ணு இல்ல மாஸ்டர், நைட்டு தூக்கம் வரலையா, அதான் கிட்டார் எடுத்து 2 தட்டு தட்டினேன். தூக்கம் வராம 2 தட்டு தட்டினியா? என்னப்பா திருவிளையாடல சிவாஜி பாலையா பல்ல தட்டின மாதிரி பேசிட்டு இருக்க? என்ன டியூன் தெரியுமா அது? தெரியாதே. ஏஆர் ரஹ்மானே கேட்டா பொறாமப்படுவாருப்பா. நம்ம ஆல்பத்தி ஃபர்ஸ்ட் சாங் ரெடியா? டேய் உன்னை பழைய சோறு தான திங்க சொன்னேன், என்ன பிரெட்? இதுவும் பழைய சாண்ட்விச் தான் மாஸ்டர். ரொம்ப பழசா இருக்கு சார், மெட்ராஸ்ல இருந்து போன். மேடம் பேசுறாங்க. மாஸ்டர் மேடம். Who is that? ஹலோ ஹலோ மேடம் சொல்லுங்க மேடம். ஹலோ மாஸ்டர், நான் ராதா பேசுறேன். எப்படி இருக்கீங்க? அம்மா உங்க தயவுல ரொம்ப நல்லா இருக்குமா. அவர் எப்படி இருக்காரு? அவருக்கு என்னம்மா, என்ன மாதிரி ஒரு பெரிய மியூசிக் டைரக்டருக்கு அசிஸ்டண்டா இருக்கும்போது அவருக்கு என்ன குறை? ஏதோ அப்பப்ப நான் சொல்ற நோட்ஸ்ல எழுதுவாப்ல, மத்த நேரமெல்லாம் ரிலாக்ஸேஷன் தானே. இப்ப ரேபான் கூலிங் கிளாஸ் போட்டு சாண்ட்விச் சாப்பிட்டு இருக்காரு. கம்போசிங் எல்லாம் நல்லா நடக்குது இல்ல? அதை ஏமா கேக்குறீங்க? ராத்திரியும் பகலும் தூங்குறதே இல்ல, இதே வேலைதான். சூப்பரா நடந்துட்டு இருக்கு. மாஸ்டர் ப்ளீஸ், இஃப் யூ டோன்ட் மைண்ட் அந்த டியூனை கொஞ்சம் ஹம் பண்ணி காட்டுறீங்களா? கண்டினியூ. என்னாச்சு? பாட சொல்றேன். நான் பாடணுமா? அம்மா பாடுறத பத்தி இல்ல, இது எஸ்டிடி. இது பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தோம், பில்லு ஜாஸ்தியாமே. என்ன எஸ்டிடி? இப்ப நீங்க பாடல, நான் நேரா அங்க வந்துருவேன். ஐயோ அப்படியெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு இங்க வந்துடாதீங்கம்மா. ஏன் வரட்டுமே? அவ வந்துட்டானே இப்படி கொட்டிக்க முடியுமாடா? அம்மா நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. பாடுறத பத்தி ஒண்ணும் இல்ல, பீச் ஓரமா உட்காந்துருக்கீங்களா, உப்பு காது பட்டு தொண்டை கொஞ்சம் கரகரப்பா இருக்கு. எஸ்டிடியில் பாடுவீங்களேன், கரகரப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா தெரியும், உங்களுக்கு டியூன் பிடிக்காம போயிடும். வேணும் இப்படி பண்ணலாங்களா? எனக்காக என் தம்பி ராஜா வேணா பாட சொல்றேன். ஏ ரேஞ்சுக்கெல்லாம் ஒன்றும் பாடிட முடியாது, இருந்தாலும் உங்களை பேலன்ஸ் பண்ணுவாப்ல, உங்களுக்கு டியூன் பிடிக்கும். மாஸ்டர், உங்களுக்கு வர வேலை இல்ல, இந்த பொண்ணுக்கு வர வேலை இல்ல, என்னால போன்ல எல்லாம் பாட முடியாது. ஹலோ. ஐயோ விடமாட்டேன். நோ. ஹலோங்கம்மா. என்ன மாஸ்டர், ப்ளீஸ் அவரை பாட சொல்லுங்க. போன் அவர்கிட்ட கொடுங்க மாஸ்டர். இல்ல இல்ல, அது வந்து அவர் ஸ்டேஜ்ல மைக்க பிடிச்சே பாடி பழக்கம். இந்த டெலிபோனை பிடிச்சி பாடுறதுக்கு ஒரு ஈகோ பிரச்சனை நினைக்கிறேன் போல இருக்கு. இப்ப அவர்கிட்ட போனை கொடுக்க போறீங்களா இல்லையா? மாஸ்டர் என்னது? ஹலோ சொல்லுப்பா. ஹலோ. ஐயோ பாவம்பா, கிணத்துக்குள்ள வந்து பரிதாபமா கத்துறமா இருக்கு. ஒரு ஹலோ சொல்லுப்பா, சொல்லு சொல்லு. ஹலோ. மிஸ்டர் ராஜா, எனக்காக ஒரே ஒரு தடவை பாடுங்க ப்ளீஸ். டியூன் கரெக்ட்டா செட் ஆல, பாட்டு வேற எழுதல. பரவாயில்ல, ஜஸ்ட் ஹம் பண்ணி காட்டுங்களேன். ராஜா ஏதாவது பாடி தொலைப்பேன், இதெல்லாம் புடிக்க துரத்தி விட்டுருவாங்கப்பா. ஓடுறா சீட்ட போடுறேன்டி. சார் வேற ஏதாவது வேணுமா? ஒரு 24 பீர் கொடுங்களேன். ஓகே சார். எதுக்கு அவ்வளவு பேரு? ஒரு 2 டஜன் போதும். சார் உங்களுக்கு? சார் அதெல்லாம் பசங்க கொண்டு வராங்க சார், நீ உட்கார்ந்து ஒரு கை குறையுது. தேங்க்யூ சார். அட பாயிண்ட் கட்டினாதா சார்? இருக்கட்டும் சார், யூ கேரி ஆன். ஓகே கோ. கேரியான்னு சொல்லி கோட்டு கழுந்துட்டானே. உங்களை போய் தெரிஞ்சு போல இருக்கு. சில்லற பாட்டி அமுக்கலான்னு பார்த்தேன், சரிந்தாங்க ரம்மி எல்லாம் சூடு. கையிலேயே ஜோக்கர் வச்சு ஆட்டோ அடிச்சா என்ன பணம் இல்லையா? ஆமா அங்க பாருங்க. எங்க லக்கேஜ்ல உள்ள கொண்டு வை. ஏய் முதல்ல இந்த ஐட்டங்கள் எடுத்து மறைங்கடா, பாத்துட்டாங்கன்னு வை. இமிடியேட்டா பேக்கப். ஃளைட் ஐட்டங்கள் கிடையாது, நேஷனல் பார்மெண்ட் லாரில ஏத்தி ஐயோ லாரினா தூக்கி தூக்கி போடுமே. டேய் முதல்ல ஏத்தி தூக்கி போறேன். ஏய் மாஸ்டர் ஏதோ தூக்கி போட சொன்னாரு, என்ன இது? அடிச்சி உன்னதான் போடுறே. மேடம் அங்கேயே மடங்கடா. கல்யாணி வா வா வா. ஹலோ மாஸ்டர். என்ன தெரியுது? ஏன் நான் இங்க வர கூடாதா? யார் சொன்னது? இது உங்க கெஸ்ட் ஹவுஸ், உங்க பணம், உங்க ஃளைட், உங்க கார், நீ எப்ப வேணாலும் வரலாம். இந்த நாய் கேட்க முடியுமா? ஏன் மாஸ்டர் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? இல்ல இல்ல, புதுசா ஒரு டியூன் கம்போஸ் பண்ணிட்டு இருந்தேன், அது கொஞ்சம் ஃபாஸ்ட் நோட். அது வேணா ஒரு ஸ்மால் பாடுற கேட்டு பாருங்க. கம்போஸ் பண்ணும்போது எங்களுக்கு கிக்கேஸ்னா பாத்தீங்களா? யாரா அது? மேடம் வணக்கம்மா. வணக்கம். நான் ஒரு புது டியூன் கம்போஸ் பண்ண சொன்னீங்களா, அந்த டியூனை பசங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு கல்யாணி போட்டதுனால கிக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு மாஸ்டர். உன்னை யாரா கல்யாணி வாசிக்க சொன்னது? நான் ஆனந்த பயிர்வையில வாசிச்சுறேன். கல்யாணி போட்டதுனால தான் ஆனந்தமா இருக்குது. கல்யாணி போட்டா ஆனந்தம் வருமா? அது என்ன மாஸ்டர்? அது வந்துங்க போடுறதுன்னு சொல்றது வந்து ஒரு மியூசிக்கல் லாங்குவேஜ். மாஸ்டர் நீங்க மெட்ராஸ் வந்த உடனே அடுத்த ஆல்பத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிக்கங்க. இப்பவே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் செலவு டைட்டா இருக்கு. அதை விடுங்க மாஸ்டர். ராஜா டெலிபோன்ல பாடினாரே,
அந்த டியூன் ரியலி சூப்பர். அந்த ஒரு பாட்டு போதும் ஆல்பம் ஹிட் ஆறதுக்கு. அது என்னங்க பெரிய டியூனு? இப்ப மாஸ்டர் போட்டுருக்காருங்க டியூனு. பிரமாதம். மாஸ்டர் அத கொஞ்சம் பாடி காட்டுங்க. அப்படியா? எங்க ஒரு தடவை பாடுங்க. என்னங்க நீ ரொம்ப ஆர்வக்குள்ளா இருக்கீங்களே. அதாவது நான் இப்பதான் பல்லவி ஒரு வழியா பிடிச்சிருக்கேன். சரணம் பிடிக்கிறது தம்பி அந்த பக்கம் போயிருக்காரு. வந்த உடனே பல்லவி சரணம் ரெண்டையும் சேர்த்துனது ஒரு 4.5 நிமிஷமாவது தேத்த முடியும். ராஜா அந்த பக்கம் இருக்காரு. ஆமா நான் அங்க போய் அவருக்கு ஒரு ஷாக் கொடுத்துட்டு வரேன். ஆமா தயவு செய்து போங்க. எங்களுக்கு கொடுத்தது பத்தாதா? வேண்டாம் தடியா என்ன நான் பாடியிருக்கேன். அதை விடுங்க மாஸ்டர். என்ன அந்த பொண்ணு இசை மேல இவ்வளவு ஆர்வமா இருக்கு? உண்மையிலே இசையை காதலிக்கிறாளோ? இசை மேல மட்டும் காதல் இல்லப்பா, அந்த இசையை பாடுறானே நம்ம தம்பி ராஜா, அவன் மேலையும் காதல். அதனாலதான் பச்சை கிளி இப்படி பறக்குது. மாஸ்டர், எஸ். நேத்து நைட்ல எனக்கு தூக்கமே வரல மாஸ்டர். அப்போ ரெஸ்டில் ஆன்சர் போடுங்களேன் தூக்க மாத்திரை. எனக்கு கூட போட்டதுக்கு அப்புறமா அதை போட்டாதான் தூக்கம் வரும். எதை போட்டுட்டு? டியூன் போட்டு வா. அதுல மாஸ்டர் அந்த சாங் என்ன அப்படியே டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஃபேண்டாஸ்டிக், ரியலி சூப்பர் சாங். தாங்க பத்தி சொன்னீங்களா? பட் எனக்கு கூட டியூனா கேட்கும்போது ஒரு பெரிய அபிப்பிராயம் ஒண்ணு இல்ல. ஆனா நீங்க பாட்டு எழுதுனீங்க பாத்தீங்களா, லிரிக் வேல்யூ சேர்ந்து பாட்டு ஏறி எங்கேயோ போயிருச்சுங்க. அது எப்படி எந்த கவிஞருக்குமே பிடிபடாத அந்த 2 வார்த்தை அன்பே அன்பே புதுசா பிடிச்சு போட்டு பல்லவியில வச்சீங்க பாத்தீங்களா? டேய் சுமாரா சூப்பரா எழுதுறீங்க. தமிழ் பேசிட்டீங்களா? மாஸ்டர், நேத்து ராஜா பாடின பாட்ட அவங்க அண்ணன் ஹரிஹரன் கிட்ட எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அவர் எதுக்கு கேட்கணும்? அவர் எதுக்கு கேட்கணும்? ராஜபாளையம் பாருங்க. கொட்டை எழுத்துல பிரச்சனைன்னு போட்டிருக்கு. இல்ல மாஸ்டர், அவர் மட்டும் கேட்டா உடனே பரப்பிட்டு இங்க வந்துருவாரு. என்னங்க வம்பா போச்சு? அவரு டெல்லியில இருந்து கிளம்பி கோவாக்கு வந்துருவாருங்க. ஆனா நாங்க கோவால இருந்து கிளம்பி எங்க போறதுன்னு எங்களுக்கு தெரியாதே. ஏன் சொல்றேன்னா அவரு இவரு நேரடியாக சந்திச்சா பெரிய பிரச்சனை ஏற்பட்டுருங்க. இல்ல மாஸ்டர், அவர் பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது என்னமா வாஸ்தவம் தான். பிரச்சனை ஒண்ணும் இல்ல, ஒரு தடவை பேசா எல்லாம் சரியாயிடும். நான் இப்பவே போன் பண்றேன். அதுல எஸ்டிடி ஃபெசிலிட்டி இல்லைங்க. ஐஎஸ்டி கூட இருக்கு. இதுக்கு மேல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. மாஸ்டர் மாட்டட்டும். ஹலோ, ஹரிஹரன் சாரா? நான் ராதா பேசுறேன். உங்க தம்பி இங்கதான் இருக்காரு. அவர் கூட பேசணுமா? ஒரு நிமிஷம். உங்க பிரதர் உங்க கூட பேசணுமா? நான் அவர்கிட்ட பேசணும், மாஸ்டர் பேசுவார். நான் எதுக்கு பேசணும்? நான் உங்க கூட வந்து தெரிஞ்சுன்னா அவர் ரொம்ப கோவப்படுவாரு. அதுவும் கோவா வரைக்கும் வந்து தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகி போயிடும். நான் பேச மாட்டேன். அம்மா நீங்களே உங்க லிரிக் வேல்யூ வச்சு எதுக்கு முனையோட பேசி அவருக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவேன் ப்ளீஸ். ஹலோ, உங்க தம்பி பிரமாதமான ஒரு டியூன் போட்டிருக்காரு. ஆமா, வெரி குட். ரொம்ப வசதியா போச்சு. நாங்க இங்க கோவாலே தான் இருப்போம். சரி. அப்பா வச்சுட்டாரா? அம்மா ஒரு டவுட், ஹரிஹரன் நம்பர் தான் நீங்க போட்டீங்களா? எனக்கு தெரியாதா மாஸ்டர்? இல்ல அவர்தான் பேசினாரு. இல்ல தம்பி கோவால வந்து நல்ல டியூன் போட்டாரு சொன்னோன்னா அவர் சந்தோஷப்பட்டாரு. இருக்காதே. டேய் எப்பறா? என்ன கேட்டா ஏதாவது மென்டல் ப்ராப்ளம் நினைச்சு எல்லாம் என்ன கட் பண்ணிருப்பாரு. இல்ல மாஸ்டர், அவர் தம்பி பாடின பாட்டை நேர்ல கேட்கணுமா? அவர் நாளைக்கு புறப்பட்டு இங்கே வர. சரியான போட்டி. எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னால முடியாதுப்பா. என்னப்பா இப்படி பண்ற? என்னால முடியாது மாஸ்டர். உனக்கு நல்லா இருக்காது. என்ன நல்லா இருக்கு? நாளைக்கு ஹரியன் வர போறாரு. மொத்த பேரும் கூண்டோட மாட்ட போறோம். என்னால பதில் சொல்ல முடியாது. நான் ஊருக்கு போறேன். என்னப்பா திடீர்னு துணிமணி எல்லாம் எடுத்து வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? யார் பண்ணது பிரச்சனை? நீங்க பண்ணது தான் பிரச்சனை. என்ன நீ இப்பதான் கோவாவோட கிளைமேட் என்னுடைய பாடி செட் ஆயிருக்கு. இப்ப போய் நீ கிளம்புன என்ன அர்த்தம்? அப்போ போய் சொல்லுங்க அந்த பொண்ணு கிட்ட. நான் ஹரியன் தம்பிலன்னு போய் சொல்லுங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க, நானே போறேன். இது ஹரிஹரன் தம்பின்னு நீயா போய் சொன்ன? நான் தானே சொன்னேன். நானே அவரோட உண்மை சொல்லிடுறேன். ஆனா அதுக்கு ஒரு 10 நாள் டைம் வேணும். 10 நாள்? இது அவருக்கு என்னப்பா உங்களோட வம்பா போச்சு. ஒரு உண்மை சொல்றதுக்கு 10 நாள் ஒரு டைம் வேணாமா? இந்த ஆளை நம்ப முடியாதே. அம்மா குட் மார்னிங். என்ன மாஸ்டர்? இல்ல ஒரு சின்ன விஷயத்த உங்ககிட்ட பேசணும். தூண்டு மேட்டர் தான். ஆனா அது எப்படி ஆரம்பிக்கிறதா தெரியல. சொல்லுங்க. இனிமேல் அதை சொல்லாம இருக்கவே முடியாது. நம்ம தம்பி ராஜா என்கிட்ட 10 நிமிஷத்துக்கு ஒரு இடம் அவங்க கிட்ட போய் சொல்லிட்டியா அவங்க சொல்லியா உயிர் எடுக்கிறாரு. என்னால கான்சென்ட்ரேஷன் பண்ணி டியூனே போட முடியல. அதனாலதான் இன்னைக்கு துணிஞ்சு சொல்லிடலான்னு வந்துட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க. தம்பி உங்களை லவ் பண்ணுதான். ரியலி? இது அவரே சொல்ல சொன்னாரா? இது என்ன சாங் டியூனா? நானா சொந்தமா கற்பனை பண்ணி சொல்றதுக்கு? தம்பி இதை ரொம்ப நாளா மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாரு போல இருக்கு. அது இப்பதான் என்கிட்ட சொன்னாரு. அதை நான் உங்க கூட சொன்னேன். மாஸ்டர், இதை எப்படி சொல்றதுன்னு தான் இவ்வளவு நாளா தயங்கிட்டே இருந்தேன். நானும் அவரை மனப்பூர்வமா விரும்புறேன். ஹரிஹரனுடைய தம்பி அவரும் தெரிஞ்சா எங்க நீங்க அவரை காதலிக்காம போயிருவீங்களோ அவருக்கு ஒரு பயம். இவ்வளவு வானதுக்கு அப்புறம் உண்மையை போட்டு உடைச்சிருங்க. அவருக்கு ஹரிஹரனுக்கு ஆகவே ஆகாதுங்க. ஏன் மாஸ்டர்? ஏன்னா அது ஃபேமிலி ப்ராப்ளம். இப்போ நீங்க ராஜாவை கல்யாணம் பண்ணிட்டு அந்த குடும்பத்துல ஒரு தியாக போறீங்க. வேணா பாருங்க, உங்களுக்கு ஹரிஹரன் பிடிக்காது. இது எனக்கு தெரியாம போச்சே. தெரிஞ்சிருந்தா நான் அவரை வர சொல்லிருக்கவே மாட்டேன். இப்பவே போன் பண்ணி அவரை வர வேண்டாம்னு சொல்லுங்க. முதல்ல அதை செய்யுங்க. சரி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். இப்போ தம்பி ராஜா இங்க வரும். வந்து இந்த மாதிரி நாங்க சொன்னதெல்லாம் போய் நான் ஹரிஹரனுடைய தம்பியே இல்ல, இவரு கூட மாஸ்டர் கிடையாது, சாதாரண பேண்ட் மாஸ்டர். நாங்க கூட கல்யாணத்துல ட்ரக் மேலன்ட்டு ரோடா பாடுறவன்னு சொன்னாலும் சொல்லும். எதுக்குங்கிற உங்களுடைய காதலை டெஸ்ட் பண்றதுக்கு. ஆனா நீங்க அசந்தர கூடாது. அப்புறம்
நீங்க சாதாரண பாடகனா இருந்தாலும் சரி ரோடு ரோடா பிச்சையே எடுத்தாலும் சரி உங்களை தான் நான் காதலிப்பேன்னு சொல்லி டெஸ்ட்ல நீங்க பாஸ் பண்ணணும். சரி மாஸ்டர். ஒரு சின்ன ஹெல்ப். இப்ப ராஜா கிட்ட மாஸ்டர் வந்தாரு, இந்த மாதிரி எல்லா உண்மையும் சொல்லிட்டாருன்னு சொல்லி என்ன காப்பாத்தணும். தேங்க்யூ. ஐயோ வண்டியில போட்ட பையன் யாருப்பா அது? பார்த்து ஓட்டுப்பா. மாஸ்டர் எங்களுக்கு தெரியல. ஆனா நம்ம தொத்தல இவெல்லாம் ஏறதுனாலதான் பென்ஸ் வழியா டக்குனு 4-3 இறங்குது. என்னடா பென்ஸ்ல வந்து பெட் நோட்டீஸ் கொடுக்குறீங்களா? நோ, நம்ம கோவால இருக்கும்போது ஒரு சாங் கம்போஸ் பண்ணமே. உன்னைத்தான் கோவாவுக்கு கூட்டு போலடா நாயே. மாஸ்டர் அவன் தப்பா சொல்றான். நாம கோவால கம்போஸ் பண்ணுமே அந்த சாங். நாமளா? நீ அங்க தட்டு தானே கிளம்புன. சரி அதை விடுங்க. அந்த ஆல்பம் வெளியிட்டுலாம் இன்விடேஷன். அவங்க என்னமோ இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், தேவா இப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆளுங்களா கொடுக்க சொன்னாங்க. நீங்க சேட்டு வீட்டு கல்யாணத்துக்கு ரோடு ரோடா வாசிக்கிற ஒரு சாதாரண பேண்ட் மாஸ்டர் இருந்தாலும் நீங்க ஒரு காலத்துல எங்களுக்கு குருநாதர் இல்லையா? அதனாலதான் விஸ்வாசத்தோட முத பத்திரிக்கை உங்களுக்கு கொடுக்க வந்தோம். கொடு. கொடு. ஒரு 50 rupees கொடு. 5 வருஷம் தானே இருக்கு. பரவாயில்ல குடா. இது எதுக்கு? மாஸ்டர் நீங்க கொஞ்ச நாளா கச்சேரி இல்லாம ரொம்ப காஞ்சி போயிருக்கீங்க. ரொம்ப ட்ரையா இருக்கா? பார்த்தாலே தெரியுதே. பாவம் ஃபங்க்ஷனுக்கு எப்படி வருவீங்க? அதுக்கு தான் ஆட்டோ சார்ஜ் கன்வீனியன்ஸ் குடுறா. டேய் இப்ப நீங்க ஃப்ராடோட சுத்திட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க பென்ஸ்ல போலாம், BMW போலாம், ஏன் ரோட் சாய்ஸ்ல கூட போலாம். ஆனா அவங்க கூட சேர்ந்து கடைசியில போலீஸ் ஜீப்ல தானே போவீங்க. என்னடா அது? வராம. ஓகே வரேன். எனக்கு ஏதோ ஒரு ஆம சொல்றீங்களே, அது என்ன ஆமீங்க? வராம.